योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, ஜெயகுருராயா. ஆன்மீக அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறது அப்படின்னாக்கா, தானம் தர்மங்கள் செய்வது, உதவி செய்வதை பற்றி நாம கொஞ்சம் பேசுவோம். ஒவ்வொரு மனுஷனும் நம்ம மாதம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதாவது இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், அவங்களுக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம், கற்பூரம், தேங்காய், வெத்தலை பாக்குன்னு நம்ம ஒரு தடவை கோயிலுக்கு போனால் குறைஞ்சது 100 ரூபா செலவு பண்ணுறோம். அதை நீங்கள் இல்லாதவங்களுக்கு செய்யலாமே. ஏழை குழந்தைகளுக்கு செய்யலாம், இல்லாதவங்களுக்கு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால கடவுள் உங்களிடம் தேடி, உங்கள் மனம் தேடி, உங்கள் வீடு தேடி உங்களிடத்தில் வருவாங்கங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது. எனவே மக்கள் நாம் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு கொஞ்சமாவது மாதம் நம்ம ஒரு 10 ரூபா உதவி செய்யலாம், 20 ரூபா உதவி செய்யலாம், 100 ரூபா உதவி செய்யலான்னு ஃபிக்ஸட் பண்ணி வச்சுருக்கோங்க. நீங்கள் சம்பாதிக்கிற மாதம் சம்பளம் வாங்கணுன்னே நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருங்க. நீங்கள் 1 ரூபா செஞ்சீங்கன்னா 100 ரூபா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதவி செய்யுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அன்பு கொடுத்தீங்கன்னா அன்பு வரும், பணம் கொடுத்தீங்கன்னா பணம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் கெடுக்காதீங்க, யாரையும் கெடுக்க நினைக்காம நம்ம நல்ல எண்ணத்தோடையும் அன்பு அதிகமாக எல்லாத்துக்கிட்டையும் செலுத்தணும். நல்ல மனசோடு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிச்சயமாக நமக்கு பல மடங்காக திரும்பி வருங்கிறத இது மூலம் நான் சொல்லிக்கிறேன். அதனால மக்களே தயவுசெய்து தானம் தர்மங்கள் நிறைய செய்யுங்க. அதாவது இப்போது நம்ம கடன் வாங்கி வீடு கட்டுறோம், கடன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். அதாவது நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு மேலேயே நம்ம மாதம்லாம் செலவு பண்ணுறோம். இப்படி நம்ம இருக்கும்போது நம்ம கடன் வாங்கி ஒருத்தருக்கு உதவி செஞ்சு பாருங்க. கடவுள் உங்களுக்கு பல மடங்கான பணத்தை அள்ளி கொடுப்பான். எனவே கொடுக்கின்ற மனம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இறைவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பானுங்கிறத இதன் மூலம் தெரிவிக்கும். எனவே மக்களே தயவு செய்து நீங்கள் இந்த உதவி செய்கிறத வழக்கமாக்கி கொள்ளுங்கள். உதவி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஐயா, நாங்கள் உங்கள்கிட்ட முதல்லையே வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லம் அப்படிங்கிற ஒரு முதியோர் இல்லத்தை நாங்கள் ஆரம்பித்து உள்ளோம். அதுக்கு நாங்கள் முறையாக ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேன் கார்டு வாங்கிட்டோம். அப்புறம் 80G 12A அப்படிங்கிற 2 இதுவுமே நாங்கள் வாங்கியிருக்கோங்க. இந்த 80G வாங்கினுங்காட்டிக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வரி விலக்கு உண்டு. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு வரி விலக்கு உண்டு. எனவே தயவுசெய்து எங்கள் முதியோர் இல்லத்துக்கு அனைவரும் உதவி செய்யுங்க, உதவிக்கரம் நீட்டுங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு உதவியும் உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் வாழ்த்தாகவும் இருக்குங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மக்களே, நண்பர்களே, உங்களால் முடிந்த அளவுக்கு எங்களுடைய ஆசிரமத்திற்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய முதியோர் இல்லத்துக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ரசீது நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் வச்சுக்கிட்டு வருமான விதி விலக்கு அந்த கொடுத்த அமௌண்ட்டுக்கு பெறலாங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா.